ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபியூஷன் கேமிங். ஸோ நம்ம ஃபியூஷன் கேமிங்ல நம்ம பல பேருக்கு பல விதமான பிசிஸ் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு ஹை எண்ட் 8K பிசி பில்ட் பண்ண போகிறோம். இந்த பிசி பில்ல நம்ம என்ன காம்பவுண்ட்ஸாக போட்டுருவோம் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிசி பில்ட நம்ம யாருக்கு பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது யாருன்ட்டு. எஸ், நவீன் இருக்கி. நீங்க இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல, ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதோட வீடியோஸ் பார்க்காம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவரோட எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோஸ் அண்ட் அவரோட ஃபியூச்சர் ப்ராசஸ்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு பிசி வந்து சொல்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக நம்ம இப்போ ஒரு பிசி பில்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பிசி பில்ல நம்ம என்ன காம்பவுண்ட்ஸ் போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஒரு ப்ராசர் Ryzen 9 9950X3D. ஸோ இந்த ப்ராசர் நம்ம சூஸ் பண்ணது காரணம் பார்த்தீங்கன்னா நவீன் ரிக்கி ப்ரோ வந்து அவர் எடிட்டிங் மட்டும் இல்லாம அக்கேஷனலாக கேமும் ப்ளே பண்ண சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த பில்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிற மதர் போர்ட் MSI Mag X870 கார்பன் வைஃபை. இந்த மதர் போர்ட் நம்ம சூஸ் பண்ணது முக்கியமான ரீசனே இதுல இருக்கிற X870 சிப் தான். இது டியூஎல் PCI Gen 5 சப்போர்ட் பண்ணும். இதனால நம்மளோட Gen 5 SSD அண்ட் GPU எந்த ஒரு பாட்டிலுக்கும் ஆகாம ஃபுல் பேண்ட்விட்ல சீம்லெஸ்ஸா ஒர்க் ஆகும். அண்ட் RAM பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது T-Force Delta 32GB into 2 total 64GB of 6000 mega transfers per second DDR5 memory. அண்ட் SSD பார்த்தோம்னா WD ஓட SN8100 4TB N.2 Gen 5 NVMe SSD. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா காம்பவுண்ட்ஸையும் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கமான கேபினட் தேவை. ஸோ அது நம்ம சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அசஸோட ROG Hyperion GR701 கேமிங் பிளாக் கேபினட். அண்ட் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பவர் சப்ளை பண்ண நம்ம சூஸ் பண்ணது EVGயோட 1300 watts 80+ பிளாட்டினம் சர்டிஃபைட் PSU. X3D ப்ராசர் பொறுத்த வரைக்கும் கூலிங் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா Asus ROG Rio 4 SLC 360 ARGB IO. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 ரேடியேட்டர் ஃபேன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து காப்பர் பேஸ் பிளேட் வச்சு வருது. அண்ட் இதில் 2K OLED கர்வ் டிஸ்பிளேவும் இருக்கிறதுனால இது வந்து உங்களோட கஸ்டமர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ கமிங் டு தி GPU, நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது RTXோட 5090. இப்போ இருக்கிறதுலேயே கன்சூமர் கிரேட் பிசிஸ்க்கு இதுதான் ஹை எண்ட் GPU. ப்ளஸ் நீங்கள் ஹெவி எஃபர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்களோட டைம்லைன் ஸ்க்ரப்பிங்க்கு இதில் இருக்க கூலா கோர்ஸ் அண்ட் இதோட மேசிவ் 32GB VRAM உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பில்டு ஓவர், பெஞ்ச் மார்க்ஸும் ஓவர். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிசி நம்ம நவீன் ரிக்கி ப்ரோட்ட போய்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது மட்டும் தான். இப்போ நம்ம டேரக்டாக ஒரு வீட்டுக்கே போயிட்டு இந்த பிசி நம்ம அவட்ட கொடுத்துட்டு இந்த பிசி பற்றின அவரோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஃபியூஷன் கேமிங்ல இந்த பிசி அவர் பை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. பிசி பில்லாம் பண்ணியாச்சு. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படின்னா எக்ஸைட்டட் தான் ஆக்சுவலா. அண்ட் ஐம் வெரி சர்ப்ரைஸ். ஏன்னா இட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஒரு கேட்ஜெட் வந்து நம்ம வாங்கும் போது ஸ்பெக்னால நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே கிக் ஃபேக்டர் ஃபீல் ஆகும். பட் பார்க்க செம கூலா இருக்குன்னு கிக் ஃபேக்டர் ஃபீல் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. இட் கிவ்ஸ் மை பேட்மேன் வைப்ஸ். அதான் இட்ஸ் சூப்பர் கூல். சூப்பர் ப்ரோ. அண்ட் இப்போ என்ன பர்பஸ்க்காக இந்த பீஸ் நீங்க பில்ட் பண்ணீங்க? நான் மெயினாக வாங்கினது எடிட்டிங்காக தான். ஏன்னா நான் இப்போ என் சேனலில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண பிளான் பண்ணது வெப் சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் இந்த த்ரில்லர் மூவிஸ் அப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன் இந்த மாதிரி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த நார்மல் லவ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் பண்ணுவேன். பட் என்ன அதோட எனக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் பிடிக்கும். ஆனால் அதுக்கு பயங்கரமான VFXக்கு அதுக்கு எடிட்டிங் எனக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராங்கான பிசி தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் நான் ஃபியூஷன் கேமிங் பற்றி தெரிய வந்து நான் காண்டாக்ட் பண்ணேன். அண்ட் நான் கேட்ட ஸ்பெக்கில் ப்ராப்பராக பிளான் பண்ணி எனக்கு ஒரு பிசி பில்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் லைக் ஏ ட்ரீம். இது வந்து எல்லாருக்கும் ஒரு பக்கெட் லிஸ்டாக இருக்கும். எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு கெட் இன் டு எடிட்டிங் அவங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஐ ரியலி லவ் தட். அண்ட் இது தாண்டி நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ்லேயுமே நான் வந்து யோசிச்சு கொஞ்சம் சில பல நியூ ஜென்ரேஷன் எடிட்டிங் கொண்டு வரலாம் சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் லைக் ஆல்ரவுண்டர். இது நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடுவேன். அண்ட் அது போக அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு வந்து நான் கேம் விளாண்டு பார்த்தேன். இங்கே இதில் கேம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நான் பிசியில் அவ்வளோவா புது கேம்ஸ் எதுவும் விளாண்டதில்லை. நான் PS பிளேயர், எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம். பிளே ஸ்டேஷன் தான் மோஸ்ட் விளாண்டுருப்பேன். பட் இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பிசியில் கேம் விளாண்டேன். இட் வாஸ் டூ குட். அண்ட் பிசியில் நிறைய கேம் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஆப்வியஸாக ஐ வில் சூஸ் பிசி மோர் ஆஃப்டன். தமிழ்நாட்டில் அதுவும் முக்கியமாக சென்னையில் பார்த்தோம்னா நிறைய பிசி பில்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஃபியூஷன் கேமிங் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க அண்ட் ஏன் சூஸ் பண்ணீங்க? ஃபியூஷன் கேமிங் நான் மெயினாக சூஸ் பண்ணது காரணம் அவங்களோட பிசி மட்டும் தனியாக தெரியும். நார்மலாக பிசி பில்ட் பண்ண போகிறப்ப ஆப்வியஸாக
எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். பட் எனக்கு ஃபியூஷன் கேமிங்கோட ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் த ஸ்பெக்ஸ் நம்ம கேட்குற ஸ்பெக் அப்படியே ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அந்த வே தே கம்யூனிகேட், த வே தே ஹேண்டில் த கஸ்டமர்ஸ், த வே தே எக்ஸ்பிளைன் அஸ் எவ்ரிதிங். ஒரு பிசி பில்ட் பண்றதுலேருந்து பேமெண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப கிளியர் கட்டாக ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அஸ் ஏ கஸ்டமர் நம்ம தான் உங்க வெப்சைட்ல போய் சூஸ்லாம் பண்ணுவோம், என்ன ஸ்பெக் வேணும், என்ன எல்லாமே வேணும். அண்ட் அதுலேயே கிளியராக பேமெண்ட் எல்லாம் காமிச்சிடும். அது போக டிஸ்கவுண்ட் பண்ணி தரதா இருக்கட்டும். ஐ ஆம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ், வித் தேர் ப்ராசஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகே ப்ரோ, ஸோ ஃபியூஷன் கேமிங்ல உங்களுக்கு பிசி பில்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. It was really good. It was really easy. நான் வெறும் அவங்க வெப்சைட்டில் போய் நான் ஸ்பெக் சூஸ் பண்ணி என்ன பிசி வேணும்னு சூஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் ஐ பே லைக் $1000 அந்த புக்கிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஐ பேட் த ஹோல் அமௌண்ட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ். அண்ட் பே பண்ண உடனே பிசி வீட்டுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் நான் இப்போ தான் செட்டப் பண்ணிலாம் பார்த்தேன். இட்ஸ் டூ குட். எந்த ஒரு ஃபால்ட்டோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களே எல்லா டெஸ்டிங் முடிச்சு எனக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து கம்ப்ளீட்டாக முடிச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு பெரிய லோடில் எதுவுமே இல்லை. டேரெக்டாக நான் பிளக்இன் பண்ணி விளாட வேண்டியதான், எடிட் பண்ண வேண்டியதான், எல்லாமே டேரெக்டாக வேலையை ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இவங்க வாரண்டி இருக்கிற வரைக்கும் கம்ப்ளீட் ஃப்ரீ டெக் சர்வீஸ் அண்ட் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. இந்த பார்ட் டேமேஜ் எல்லாம் அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க. வாரண்டி முடிஞ்சாலுமே டெக் சர்வீஸ் ஃப்ரீ. பட் அது காம்பனன்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு ப்ராப்பர் கஸ்டமர் சர்வீஸ் வந்து நான் வேற எங்கேயும் பார்க்கல. ஸோ அதனால ஃபியூஷன் கேமிங் நான் சூஸ் பண்ணேன் திருப்பி. உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் ஃபியூஷன் கேமிங்கை சஜஸ்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நானே ஒரு இடத்துல வாங்கும்போது என் ஃபாலோவர்ஸ் நான் அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நான் எப்பயுமே குவாலிட்டி அதை நிறைய ரொம்ப பார்ப்பேன். இப்போ குவாலிட்டி நல்லா இருக்குன்னா நாங்கள் ஃப்ளாட் ஆயிரும். அண்ட் என் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் டு மை ஃபேமிலி ஐ சஜஸ்ட் ஃபியூஷன் கேமிங். இப்போ ஆப்வியஸாக என் அப்பாக்கே நான் வந்து ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கே நான் எதாவது சூஸ் பண்ணுவேன். இட்ஸ் டூ குட், தேர் டூ குட். நானே வந்து எனக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ற பிளேஸ் இருக்கேன்னா இன்னும் ஒரு இப்போதைக்கு எனக்கு 2 எடிட்டிங் பிசி இருக்கு. நான் இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னா ப்ராப்பர் ஸ்டூடியோ பிளானிங்ல இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 2 பிசி நான் வாங்குற பிளான்ல தான் இருக்கேன். கம்மிங் ஃபியூ மந்த்ஸ் வித்தின் திஸ் இயர். ஸோ அப்பயுமே நான் ஃபியூஷன் கேமிங் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். எனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிச்சு. இட்ஸ் பியாண்ட் மை நீட் நெசசிட்டி. ஸோ ஐல் கோ ஃபார் இட் அகைன். ஸோ நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூஷன் கேமிங் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் உங்களோட வெப்சைட் fusiongaming.in போய் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே உங்களுக்கு தேவையான ஸ்பெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பிசியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு காட்டிடும். அதுலேயே நீங்கள் ஆர்டர் கார்டு கொடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் தேர் ரியலி குட் இன் வாட் தேர் டூயிங். அண்ட் டூ செக் அவுட் ஃபியூஷன் கேம். ஸோ நவீன் ரெகி ப்ரோ அவரோட ஃபீட்பேக் அண்ட் ஒப்பீனியன் நம்ம கேட்டிருந்தோம். அவர் ரொம்பவே ஹாப்பி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட நீட்ஸ் அண்ட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ் பிசி வேணும் அப்படின்னாக்கா go to www.fusiongaming.in. அங்கே நம்மள்ட்ட நிறைய ப்ரீபில்ஸ் ஆப்ஷன் இருக்குது. உங்களோட பட்ஜெட் அண்ட் உங்களோட நீட்ஸ் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி அங்கே இருக்க ப்ரீபில்ஸ் ஆப்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கஸ்டம் பிசி பில்ட் பண்ண சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம வெப்சைட்லேயே பிசி கன்வெர்ட்டர் டூல் இருக்குது. ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் CPU, GPU, RAM, SSD சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பார்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களால் வந்து பிசி பில்ட் பண்ணிக்க முடியும். கீழே உங்களோட ஓவரால் பில்டோட காஸ்ட்டுமே காமிச்சிடும். ஸோ அந்த காசு உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் ஆட் கார்டு கொடுத்து நீங்க பிசி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஆட் கார்டு கொடுத்த உடனே எங்களோட பிசி எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து சூட்டபிளா இருக்குமா இல்லையா சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பிசி பார்ட்ஸை ஃபைன் டியூன் பண்ணி உங்களோட கஸ்டம் பிசி பில்ட் பண்றது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி பிசி பில்டிங் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா டே டு டே RAM, SSD அண்ட் GP பிரைஸ்லாம் வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நாங்கள் ஃபியூஷன் கேமிங்ல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரோம். தட் இஸ் பிரைஸ் லாக்கிங். அப் டு 30 days வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கிற காம்பவுண்ட்ஸ்ல எதோட வேல்யூ எவ்வளோ ஏறினாலும் அது உங்களுக்கு அஃபெக்டே ஆகாது. நீங்க லாக் பண்ணிக்கிற பஸ் நாங்கள் உங்களுக்கு பிசி பில் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ₹1000 நீங்க பிசி பில் பண்ணும்போது உங்களோட ஓவரால் பில்ல நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்காது. இஃப் இன் கேஸ் இந்த 30 daysக்குள்ள உங்களால் பிசி பில் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த அமௌண்ட் நாங்களே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வெயிட் பண்ணாம வெப்சைட் போயிட்டு புக் பண்ணுங்க. உங்க ட்ரீம் பிசியை ஃபியூஷன் கேமிங்ல பில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான பிசி பில்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's Leon signing off.